அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை பொழுதிலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த நாளுக்கான ஆறுதல் வார்த்தையை நாம் வேத புத்தகத்திலிருந்து தியானிப்போம். லூக்கா சுவிசேஷ புத்தகம் 5வது அதிகாரம் 5வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். ஒரு நாள் சீமோன் பேதுருவும் அவனுடைய கூட்டாளிகளும் அவர்கள் கடலுக்கு போய் ஒரு இரவு முழுவதும் பிரயாசப்படுகிறார்கள். அவர்களுக்கு ஒரு மீனும் அகப்படவில்லை. சீமோன் பிறந்தது முதற்கொண்டே அவன் மீன் பிடிப்பதில் நன்கு தேர்ச்சி பெற்றவன். எப்பொழுது எந்த மீன் கிடைக்கும், எந்த இடத்துல எந்த மீன் கிடைக்கும் என்று சொல்லி அந்த கடல் முழுவதும் அவங்களுக்கு நன்றாக தெரியும். ஆனாலும் ஒரு நாள் அவர்கள் எவ்வளவோ பிரயாசப்படுகிறார்கள், ஒன்றும் கிடைக்கவில்லை. கிடைக்காததனால் அவர்கள் திரும்ப வந்துவிட்டு பகலிலே அவர்கள் வலைகளை அலசி கொண்டு அடுத்த நாளுக்காக தயாராகி கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கிற ஒரு நாளில்தான் ஆண்டவராகிய இயேசுவானவர் அந்த இடத்திலே தன்னுடைய பிரசங்கத்தை செய்து முடிக்கிறார். செய்து முடித்துவிட்டு சீமோன் பேதுரு அவன் தொய்ந்து போயிருக்கிறதை, ஒன்றும் அகப்படவில்லை என்று அவன் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறதை ஆண்டவர் அறிந்து வைத்திருந்தார். அநேக சமயத்தில் ஆண்டவருக்கு என்னுடைய பிரச்சனை ஒன்றும் தெரியாது, என்னுடைய வாழ்க்கையை பற்றி அவருக்கு கவலை இல்லை, நான் இவ்வளோ பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறேன், ஆண்டவரே எங்கு இருக்கிறீர், உமக்கு கண் இருக்கிறதா, காது இருக்கிறதா, எப்பொழுது என்னுடைய பிரச்சனை தீர்ப்பீர் என்று சொல்லி நாம் ஆண்டவரை அநேக சமயத்திலே நாம் நொந்து கொள்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனங்களே, நம்முடைய பிரச்சனை நாம் மூச்சு விடுதலையும் நாம் உட்கார்தலையும் எழுந்திருக்குதலையும் எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்து வைத்திருக்கிறார். இன்னும் வேதம் சொல்லுகிறது, அவருடைய சித்தம் இல்லாமல் நம்முடைய தலையிலிருந்து ஒரு தலை முடி கூட கீழே விழுவதில்லை என்று சொல்லி. நம்முடைய எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்து வைத்திருக்கிறார். பேதுரு அப்படித்தான் நினைத்தார், என்னை பற்றி ஆண்டவருக்கு ஒன்றும் தெரியாது என்று சொல்லி. ஆனால் ஆண்டவர் சரியாக அந்த இடத்துல தன்னுடைய பிரசங்கத்தை முடித்துவிட்டு பேதுருவின் இடத்தில் வந்து ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் உன் வலைகளை போடு என்று சொல்லுகிறார். அவனுக்கு ஒரே ஆச்சரியம், நான் இன்றைக்கு மீன் பிடிக்கவில்லை என்பது இவருக்கு எப்படி தெரியும் அப்படி என்று சொல்லி. என்றாலும் அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் கிடைக்கவில்லை, ஆனால் நீர் சொல்லுகிறதுனால் நான் வலையை போடுகிறேன் என்று சொல்லி ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்தான். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனங்களே, நீங்கள் எவ்வளவோ முயற்சி செய்து பார்த்து உங்களுடைய கடன் மாறவில்லை, உங்களுடைய கண்ணீர் மாறவில்லை, உங்களுடைய கவலை மாறவில்லை, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் மாறவில்லை என்று சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் கேட்டு பாருங்கள். ஆண்டவருடைய வார்த்தை நீ போ என்று சொல்லுகிறது. நீ போய் உன் வலையை போடு. முழுவதும் உனக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை என்று சொன்னாலும் என்னுடைய வார்த்தையின்படி போ, நீ செய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி செய்யும்போது அங்கு வசனம் சொல்லுகிறது, சீமோனும் அவனுடைய கூட்டாளிகள் எல்லாரும் பிரமித்து போனார்கள் என்று சொல்லி 9வது வசனம் சொல்லுகிறது. உன்னுடைய வாழ்க்கையிலே நீயும் உன்னை சுற்றி இருக்கிறவர்களும் பிரமித்து போகிற அளவுக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். ஆண்டவருடைய வார்த்தையை மட்டும் கேள்.